அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிமினரி அப்படின்றது செப்டம்பர் 2025 நடந்து முடிஞ்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? நமக்கு மெயின்ஸ் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ப்ராசஸாக இருக்க போகுது. ஸோ இந்த மெயின்ஸுக்கு நம்ம படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற டவுட்டில் இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலுக்காகவும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காகவும் தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. முதல் விஷயம், நமக்கு என்ன கட் ஆஃப் என்னவா இருக்கும், யாரெல்லாம் எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைமோடையே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ஒரு ப்ரிலிம்ஸில், அதாவது ஃபைனல் ப்ரிலிம்ஸில் ஒரு 148 வரைக்கும் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்றது குரூப் 2A ப்ரிலிம்ஸ் அப்படின்றது கிளியர் ஆயிருந்துச்சு. குரூப் 2A ப்ரிலிம்ஸ் அப்படின்றது 153 எடுத்திருந்தவங்களுக்கு 2ல் ஃபாரஸ்டர் வந்துருந்துச்சு. அப்போ அதுக்கு மேலே போட்டிருந்தவங்களுக்கு ஒரு 155 அண்ட் அபோவ் போட்டிருந்தவங்களுக்கு 2 ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருந்துச்சு. அப்போ இந்த தடவை கட் ஆஃப் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக சொல்லலாம், போன தடவையை விட இந்த தடவை கொஷின் பேப்பர் அப்படின்றது டஃப் ஸ்டேஜ் தான். வேக்கண்ட் கம்மியாக இருந்தாலும் கொஷின் பேப்பர் டஃப் அப்படின்றதுனால சேம் இதே பேட்டர்னில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம போன தடவை என்ன சொன்னோம் அப்படின்றத ஒரு தடவை திரும்ப இங்கே உங்களுக்கு சொல்கிறோம். யாரெல்லாம் எந்த மார்க் ஸ்கோர் பண்ணவங்களாம் எப்படி படிக்கலாம் அப்படின்றது. உங்களுக்கு குரூப் 2 படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்து இந்த 155 ப்ளஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா 155 ப்ளஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 2A ரெண்டுமே வரப்போகுது. 2 2A இந்த ரெண்டுமே வரப்போது. நீங்கள் எதுக்கு படிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி நீங்கள் தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஓகே. தென் இந்த 152 154னு வச்சுப்போமே, 152 154 அப்படின்றது இந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு குரூப் 2A ப்ரிலிம்ஸ் அப்படின்றது கிளியராக வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். 154 போட்டிருந்தீங்க அப்படின்னா 100%, 153 100%, 150 வரைக்குமே 100% சொல்லலாம். 150 வரைக்குமே 100% உங்களுக்கு 2A அப்படின்றது கன்ஃபார்ம் கிளியர் ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். புரியுதுங்களா? அப்போ 150 கம்மியாக கட் ஆஃப் போவாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம போன தடவை சொன்னோமே அதே விஷயந்தான். 149 இப்போ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு 80% அப்படின்னு சொல்லலாம். நான் 148 அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா ஒரு 60% அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டே போகலாம். ஒரு 145 வரைக்கும் போட்டிருக்கவங்க கண்டிப்பாக படிக்கலாம். புரியுதுங்களா? நம்ம சொல்கிறது 145 வரைக்கும் போட்டிருக்கவங்க கண்டிப்பாக படிக்கலாம். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ 145லேருந்து 149 வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓனாக படிங்க. இல்லை ஓனாலாம் படிக்கலை, எனக்கு பணம் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு டெஸ்ட் பேட்ச் போடலாம். இல்லை 150 கன்ஃபார்ம் வந்துடும், 150 ப்ளஸ் கன்ஃபார்ம் எனக்கு வந்துடும், 152 154 கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், 2Aக்கு மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான். புரியுதுங்களா? இல்லை எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஓனாக ப்ரிப்பரேஷன் அப்படின்றது பண்ணலாம். எல்லா சோர்ஸுமே கிடச்சிருச்சு. போன தடவை ஒரு எக்ஸாம் நடந்துருச்சு. ஸோ அந்த சோர்ஸை வச்சு நீங்களாக தாராளமாக படிக்கலாம். ஒரு மாடல் எக்ஸாம் நடந்துருச்சு, அதை வச்சு நீங்களே படிக்கலாம். அப்படி தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அதையும் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். புரியுதுங்களா? நான் 155 ப்ளஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு 2வா 2Aவா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய மனநிலை தான். புரியுதுங்களா? ஓகே. அப்போ இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். அப்போ இதுதான், இதை பற்றி நம்ம ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம். இந்த ஸ்டேஜில் இருந்தீங்க, ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கைண்ட் ஆஃப் மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம். ஓகே. நான் இப்போ படிக்கிறேன், எப்படி படிக்கிறது அப்படின்றது இது வந்து நம்ம போன வருஷம் போட்ட ஒரு ரெடி பண்ண ஒரு இதுதான், வேர் டு ஸ்டடி தான். ஸோ அதை வச்சு நம்ம உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம். இந்த தடவை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, போன தடவை 60 தமிழ் அப்படின்னு இருந்ததை உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த தடவை அந்த 60 தமிழ் அப்படின்றத ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 150 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் 50 ரீசனிங் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய 3 ஹவர்ஸில் இந்த 200 கொஷினை அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்க போகுது. அது கன்ஃபார்ம். புரியுதுங்களா? அப்போ அந்த 150 + 50 நம்ம இப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டடி பிளானும் சொல்லலை. நம்ம சொல்ல போகிறது வேர் டு ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்குது. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துருந்தீங்களாலும் சரி. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம ஒரு ப்ளேலிஸ்ட்டே போட்டிருப்போம். குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு ப்ளேலிஸ்ட்டு போட்டிருப்போம் அந்த மாதிரி சம்திங். ஓகேங்களா? அதில் உங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடி யூனிட் வைஸ் ஒரு யூனிட் வைஸும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம் எல்லாத்தையுமே. அப்போ அது வேணால் நீங்கள் அதை எடுத்து வீடியோ எடுத்து பாருங்கள். புரியுதுங்களா? அப்போது இந்த இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்துங்க.
இப்போ உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸ் உங்களுக்கு எந்த புக்கில் இருக்குது, எவ்வளோ ஸ்கூல் புக்கில் இருக்குது, எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்றது. அப்போ லாஸ்ட் டைம் உங்களுக்கு 20 கொஷின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. இந்த தடவை உங்களுக்கு எத்தனை கொஷின் கேட்க போகிறாங்க, 30 கொஷின் இங்கே கேட்க போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். இதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்றது நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்னது எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக். நீங்கள் என்ன படிக்கணும், அப்போ தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்றத படிக்கும்போது நம்ம ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னாடி நம்ம தமிழ்நாடு எப்படிலாம் விடுதலை அடைஞ்சிச்சு, அதிலிருந்து நமக்கு இன்றைக்கி வரைக்கும் எப்படிலாம் நமக்கு ஆளுமைகள் போயிட்டுருக்கு, ஆட்சி முறைகள் எப்படி போயிட்டுருக்கு, அரசியல் எப்படி நடந்துச்சு, எப்படி விடுதலை அடைஞ்சோம், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கிறப்ப அந்த எத்திக்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எங்கே பண்ணலாம், அந்த தமிழர் நாகரிகம் பண்பாடும் அந்த புக்கில் நீங்கள் படிக்கலாம். அப்போ இந்த 2 எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் வாங்கி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இந்த தமிழர் நாகரிகம் பண்பாடும் வச்சு தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கூல் புக்கே இதை ரெஃபர் படித்தா எடுத்திருப்பாங்க. அப்போ இதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் வாங்கி என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக படிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம குரூப் 2A மெயின்ஸ்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருப்போம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, ஒரு பிளேலிஸ்ட்டு தனியாகவே இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கும் நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். புரியுதுங்களா? இது அதே பதிவை தான் நம்ம இங்கே போகிறோம். அதே சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்ல வேணான்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி ஒரு அம்சம் மட்டும் இங்கே உங்களுக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா பால்ட்டி இதில் 30 கொஷின் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ உங்களுக்கு எத்தனை கொஷினாக மாற்றிட்டாங்க, 45 கொஷின். தமிழ்நாடு குறித்த சிறப்பு பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் அதே தான். நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் படிக்கணும், எதுலலாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்கும். அப்போ ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாநில நிர்வாகம், தமிழ்நாடு நிர்வாகம் சொல்லி பார்க்குறப்ப அதோட இயல்பு, பரிணாம வளர்ச்சி, நிறுவன அமைப்பு மற்றும் செயல்பாடு இதெல்லாம் எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் மற்றும் ஆளுமை அப்படின்னு சொல்லி கா. வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கும். பேராசிரியர் இளையராஜா கண்ணன் சார் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதை ரீஎடிட் பண்ணி நமக்கு ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. கா. வெங்கடேசன் சாரும் இளையராஜா கண்ணன் சாரும் சேர்ந்து. புரியுதுங்களா? ஓகே. அதே புத்தகத்தில் உங்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் அப்படின்ற டாப்பிக்கும் அதிலே இருக்கும். தமிழ்நாடு அரசாங்க நிர்வாக மாளிகை கா. வெங்கடேசன் ப்ளஸ் பேராசிரியர் இளையராஜா கண்ணன். நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் புக் போட்டோம் இல்லையா, அந்த சயின்ஸ் அண்ட் டெக் புத்தகம் சார் தான் எழுதியிருப்பாங்க. சஞ்சீவன் பப்ளிகேஷன். புரியுதுங்களா? அவங்களுடைய புத்தகம் அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதுன கா. வெங்கடேசன் சார் எழுதியிருப்பார். அதை நமக்கு இளையராஜா கண்ணன் சார் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயங்களும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு எங்கெங்கெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்போம். இது இங்கே கா. வெங்கடேசன் புத்தகம் அது கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ இந்த நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே இங்கே என்ன பண்ணுவோம், கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நம்ம வழக்கமாக சொல்கிறது தான். போன குரூப் 2A நம்ம அழுத்தி சொன்னோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே புரியும். புரியுதுங்களா? அப்போ இங்கே உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் சொல்லியிருக்கோம். பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய சதீஷ்குமார் புக். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா, இதே இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா லட்சுமிகாந்த் வாங்கி படிக்கலாம். இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் மற்றும் ஆளுமை அப்படின்ற புத்தகம் கா. வெங்கடேசன் மற்றும் இளையராஜா கண்ணன் அவர்களால் எழுதப்பட்டது. அடுத்து வேறு ஏதாச்சும் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் பாலிட்டிக்கு என்ன புக்ஸ் படிச்சிங்களோ அதையே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்கோம். அடுத்து வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இதுவும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமே என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் 6th to 12th நீங்கள் என்னென்ன படிக்கணும், எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமே நம்ம உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த GISலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு கிளாஸே போட்டிருக்கோம். GISலாம் கிளாஸ் போட்டிருக்கோம். நம்ம அந்த கிளாஸ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை நோட்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. புதிய தகவல் GIS முறையின் பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி போன குரூப் 2லேயே ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸில் ஏதோ ஒரு மெயின்ஸில் அதோடைய பயன்பாடுகள் பற்றி ஒரு கொஸ்டினே கேட்டாங்க. ஸோ அது நீங்கள் நம்ம நோட்ஸ் கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம அதே மாதிரி ஏற்கனவே சொல்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வழக்கமாக சொல்கிறது தான், கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூஸ் பேப்பர் படிக்கணும். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இது வந்து முன்னாடி போட்ட வீடியோனால நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, இருந்த PDFனால இதோடைய வேர்ட் ஃபைல் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு எடிட் பண்ணாமல் போகிறோம். இதில் உங்களுக்கு முழுக்க இந்த 2A மெயின்ஸ்க்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சிலபஸை பேஸ் பண்ணி முழுக்க பேஸ்ட் ஆன் 2A மெயின் சிலபஸ். அது உங்களுக்கு 2 மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும், 1 மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புத்தகம் இளையராஜா கண்ணன் சார் சொன்னோம் இல்லையா, சஞ்சீவன் பப்ளிகேஷன்ஸுடைய இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புத்தகம் முழுக்க இந்த 2A மெயின்ஸ் டாப்பிக்கை வச்சு உங்களுக்கு போட்டிருக்காங்க. தமிழ் அப்படின்றது ஏற்கனவே போட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷும் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா
அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நீங்கள் படிக்கணும், இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். ஸ்கூல் புக்ஸில் இருக்க டாபிக்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இப்போ எத்தனை கொஷின், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து 20 கேள்விகள், 15 கேள்விகளாக இருந்ததை உங்களுக்கு 20 கேள்விகளாக என்ன பண்ணிட்டாங்க, மாற்றி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் மற்றும் சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 20 கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தது. இப்போ உங்களுக்கு எத்தனை கொஷின் கேட்க போகிறாங்கன்னா 30 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில இடத்துல நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணிங்க. இப்போ ஸ்டேட் பட்ஜெட் 2024ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா இது 2024 போட்ட பிடிஎஃப் அப்படின்றனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2025 படிச்சுக்கணும். அதே மாதிரி இயர் புக்ஸ் போட்டிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இயர் புக்ஸ் படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்லாம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக் மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கெங்கே எக்ஸ்ட்ரா என்னென்ன சோர்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இது அப்போ இந்த சோசியல் இஷ்யூஸ், அப்போ இந்த சோசியல் இஷ்யூஸ்க்கு வேறு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். சோசியல் இஷ்யூஸ்க்கு நீங்கள் என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சோசியல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் அப்படின்றது, ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்கீம்ஸ் படிக்கிறது எப்படி படிப்பீங்க, சிஏ படிக்கிறப்ப நீங்கள் ஒரு தடவையும் ரிவைசன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள் பாசிவா அவர்களுடைய செகண்ட் எடிஷன் புத்தகமும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அந்த லாஸ்ட் டிசம்பரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த புத்தகம் நீங்கள் வாங்கி படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரம் சதீஷ்குமார் பிரதீஷ் பப்ளிகேஷன் புத்தகம், அது உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் டேட்டா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கண்டென்ட்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா அது படிக்கலாம். ஓவராலாக நீங்கள் தொகுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் வாங்கி படிக்கலாம். இந்த 2 புக் வாங்கினீங்கனாலே போதும், இந்த 2 யூனிட் முடிஞ்சிடும். இல்லை நான் ஸ்கூல் புக்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா இங்கே என்ன பண்ணலாம், படிக்கலாம். நம்ம சொல்லியிருக்க மாதிரி எடுத்து நீங்கள் படித்து முடிச்சிடலாம். இது உங்களுக்கு சோசியல் இஷ்யூஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு அந்த 2 புத்தகங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு புவியியல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அப்படின்ற ஒரு இது 15 கொஷின்ஸ் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸாக மாற்றிட்டாங்க, 25 கொஷின்ஸ் அப்படின்றது மாற்றிட்டாங்க. நம்ம லாஸ்ட் டைம் இந்த வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தோம், புவியியலை தாண்டி சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் மேலாண்மை மற்றும் பேரிடர் மேலாண்மையிலேருந்து உங்களுக்கு இப்போலாம் எக்ஸ்ட்ரா எக்கச்சக்கமான கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் அங்கே ரெஃப்ளெக்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்த 15 கேள்வியில் உங்களுக்கு 10 கேள்வி, 10லேருந்து 12 கேள்வியே உங்களுக்கு எதுலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் பல்லுயிர் பேரிடர் மேலாண்மையில தான் வந்துச்சு. ஸோ இந்த டாப்பிக்கை புவியியலை தாண்டி இந்த விஷயங்களையும் நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுவும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. இதை தாண்டி இப்போ நமக்கு புதுசாக ஒரு புக்கு ஜாகிரஃபிக்கு புதுசாக ஒரு புக்கு நமக்கு போட்டிருக்காங்க. இதில் நம்ம மெயின் பண்ணல, எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் இங்கே போட்டிருக்கோம். தாண்டி இப்போ முழுக்க உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக்கில் தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாக மாளிகை கா. வெங்கடேசன், இது ஒரு சில தலைப்புகளுக்கு யூஸ் ஆகும். தமிழ்நாட்டின் புவியியல் இந்த புத்தகம்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பழைய எடிஷன். இந்த தமிழ்நாட்டின் புவியியல் சுற்றுப்புறச்சூழல் புவியியல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பழைய எடிஷன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக இந்த 2A மெயின்ஸுக்கு ஏற்கனவே 2A மெயின்ஸுக்கு முழுக்க இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் வச்சு படிக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சஞ்சீவன் பப்ளிகேஷன்ஸ் அவங்களுடைய புத்தகம் சயின்ஸ் அண்ட் டெக் புக்கு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம், அவங்களோடது ரிவ்யூ போட்டிருப்போம். அதில் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். இந்த சஞ்சீவன் பப்ளிகேஷன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2024 சயின்ஸ் அண்ட் டெக் புக்கு போட்டாங்க. அதோடைய செகண்ட் எடிஷனும் இப்போ நம்ம போட்டாங்க. இப்போ இந்த வருஷம் 2025 உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாகிரஃபி இந்த லாஸ்ட் யூனிட் 5 இருக்கு இல்லையா, இந்த யூனிட் 5லேருந்து 25 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அந்த ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஹோல் சிலபஸ் 2A மெயின்ஸுக்கான ஹோல் சிலபஸ் கவர் பண்ணி உங்களுக்கு அது கண்டிப்பாக 1க்கும் யூஸ் ஆக போகுது. ஆனால் பேஸ்ட் ஆன் த குரூப் 2A இந்த பேசிக் அதுக்கான சிலபஸ் பேசிக் அந்த புக்குடைய இண்டெக்ஸே எப்படி இருக்குன்னா 2A மெயின்ஸ் வச்சு தான் இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு புக்கு அப்படின்றது போட்டிருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கான புத்தகம் மட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கான்டாக்ட் பண்ணி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்தினுடைய ரிவ்யூவும் நம்ம இப்போ தான் புத்தகம் வாங்கியிருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படிலாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜெனுவனாக பண்ணணும் இல்லையா, அதுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் புக்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த சஞ்சீவன் பப்ளிகேஷன்ஸ் உடைய பேராசிரியர் இளையராஜா கண்ணன் சார். அப்போ 3 புத்தகம் சொல்லியிருக்கோம், 3 புத்தகம் சாருடைய புத்தகம், ஓகேவா? அப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கி முழுக்க என்னால் அங்கிட்டு தேடி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம். அப்போ 2 யூனிட் சயின்ஸ் அண்ட் டெக்கு ஜாகிரஃபி இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரே புத்தகமாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த சஞ்சீவன் பப்ளிகேஷன்ஸ் உடைய புத்தகத்தை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்ம போட்டிருக்க PDF வேர் டு ஸ்டடிக்கான PDF அப்படின்றது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு யூனிட்டுக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பண்ணியிருப்போம், நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் 2A மெயின்ஸ்னு சொல்லி. அதில் 2A மெயின்ஸில் யூஸ் ஆகிற மாதிரி நிறைய கிளாஸஸும் உங்களுக்கு கொஞ்சம் நிறையான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், எடுத்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த நம்ம சொல்கிற மாதிரி வேர் டு ஸ்டடி இந்த PDF வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த
வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் வந்து போட்டு விடுவாங்க. நீங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். இங்கே தான் இருக்குது. இதுதான் நம்ம உட்காந்து ரெடி பண்ண ஒரு விஷயம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த கிளாஸ் முழுக்க புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டைம் ஆச்சு. உட்காந்து இன்னொருத்தவங்களோட வீடியோஸ்லாம் நம்ம எதுவுமே எடுத்து பண்ண கிடையாது. ஒரு புக்காக திருப்பி ஒரு பக்கமாக திருப்பி நம்மளே உருவாக்கின ஒரு பிடிஎஃப் தான். ஸோ எடுத்து முழுக்க யூஸ் பண்ணிக்கோங்க. போன வருஷம் நம்ம போட்டதுனால, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருஷம் போட்டதுனால இந்த மாதிரி சின்ன ஒரு சில விஷயங்கள் இருக்கும். கொஷின்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் மாறுபடும். மற்றபடி சிலபஸ்லாம் அதே தான் இருக்கு இல்லையா? ஸோ அதே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்றதையும் நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த கிளாஸ் முழுக்க புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.